இப்போ உள்ள கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் மிச்சம் இருக்கிற கம்பெனிஸும் இந்த மோனோலித்திக்ல இருந்து மைக்ரோ சர்வீஸ்க்கு ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த மைக்ரோ சர்வீஸு மோனோலித்துன்னு சொல்கிறாங்கல்ல, அப்படின்னா என்ன? அண்ட் ஏன் எல்லா கம்பெனிஸும் மோனோலித்தில் இருந்து மைக்ரோ சர்வீஸுக்கு எதுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வழக்கம் போல் ஒரு சினாரியை வச்சு பார்த்துடலாம். இப்போ நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன். இதில் நம்ம ஒரு இ-காமர்ஸ் அப்ளிகேஷன் பண்ண போகிறோம். அதாவது இந்த ஃப்ளிப்கார்ட், அமேசான் இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் நம்ம பண்ணலான்னு இருக்கோம் சொந்தமாக. ஸோ என்னோட இ-காமர்ஸ் அப்ளிகேஷனில் என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி டெவலப்பர்ஸ் வச்சு கோட் பண்ணுறேன். ஸோ கோட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். சிம்பிளி ஸ்டோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். இந்த ப்ராஜெக்ட் முழுக்க ஜாவாவில் தான் இருக்க போகுது அப்படின்றத முடிவு பண்ணி ஜாவாவில் கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, இ-காமர்ஸ் அப்ளிகேஷனுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு, ஓகே அமேசானில் ப்ராடக்ட்லாம் காமிக்கிறாங்கல்ல, ப்ராடக்ட் ஆட் பண்ணுறது, ஷோ பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் இ-காமர்ஸ்க்கு தேவைப்படும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ராடக்ட்ஸுக்கான கோடை நம்ம டைப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெவலப்பர்ஸ் கோட் அடிக்கிறாங்க. அண்ட் கம்ப்ளீட்டும் பண்ணிட்டாங்க. ஸோ ப்ராடக்ட் ரிலேட்டடான இது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கோட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, சரி ப்ராடக்ட்டை பார்த்ததுக்கப்புறம் ஆர்டர் பண்ணுவாங்க. ஸோ ஆர்டர் ரிலேட்டடான கோடையும் டெவலப்பர்ஸ் டெவலப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதையும் ஆட் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னு வைங்க. அப்புறம் முக்கியமான விஷயம் யூசர் பே பண்ணணும். ஸோ பேமெண்ட் ரிலேட்டடான கோடையும் பண்ணுறாங்க. ஒரு வழியாக எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. இ-காமர்ஸ் அப்ளிகேஷனுக்கு தேவையான எல்லாமே வந்துருச்சு. எல்லாம் ஓகே. யூசர் எப்படி லாகின் பண்ணுவாங்க? ஸோ யூசர் லாகின் பண்ணுறதுக்கும் நமக்கு கோட் அடிக்கணும். அதாவது யூசர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, இது ரிலேட்டடான கோட் எல்லாத்தையுமே அடித்தாச்சு. ஸோ ஒரு வழியாக நம்ம அப்ளிகேஷன் ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம அப்ளிகேஷனை உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம நம்மளோட அப்ளிகேஷனை டெப்ளாய் பண்ணுறோம். அதாவது இன்டர்நெட்டில் நம்மளோட அப்ளிகேஷனை பப்ளிக் ஆக்குறோம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அப்ளிகேஷன் ஜம்முன்னு ஒர்க் ஆகுது, எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா, நம்ம அப்ளிகேஷனில் நிறைய விஷயம் இருக்குது. பேமெண்ட் இருக்குது, ஆர்டர் இருக்குது, யூசர் ரிலேட்டடான கோட் இருக்குது. இது எல்லாத்தையுமே ஒரே ரெபாசிட்டரியில் தான் வச்சுருக்கோம். அதாவது ஒரே ப்ராஜெக்டாக வச்சுருக்கோம். சிம்பிளாக சொல்லணும்னா ஒரே ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அந்த ஃபோல்டருக்குள்ளே தான் இது எல்லாத்தோடைய கோடையும் நம்ம அடித்து வச்சுருக்கோம். ஸோ ஒரு ப்ராஜெக்டில் எல்லா கோடும் ஒரே ரெப்போவில் இருந்துச்சுன்னா, அதாவது ஒரே ஃபோல்டரில் இருந்துச்சுன்னா, அதை தான் மோனோலித்திக் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளோ தான் மோனோலித்திக்கா? இப்படி இருக்கிறதுனால நமக்கு என்ன ப்ராப்ளம் ப்ரோ அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் இப்படி வைக்கிறதுல தான் நமக்கு ஒரு பெரிய சிக்கலே இருக்குது. இந்த எல்லா ஃபீச்சர்ஸும் ஒரே ப்ராஜெக்டில் இருக்கிறதுனால, சப்போஸ் ஃப்யூச்சரில் ஏதாச்சும் புது டெவலப்பர்ஸ் ஜாயின் பண்ணுறாங்கன்னு வைங்க, அவங்க ஏதாச்சும் ஒரு சின்ன ஃபீச்சர் ஆட் பண்ணனாலும் மொத்த அப்ளிகேஷனை பற்றியும் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்கும். அண்ட் அப்ளிகேஷன் பெருசாக இருக்கிறதுனால அவங்களுக்கு கற்றுக்கவும் கஷ்டமாக இருக்கும். அண்ட் சப்போஸ் அவங்க ப்ராஜெக்டை ஃபுல்லாக கற்றுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கோடு பண்ணாலும், ஏதாச்சும் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் மொத்த அப்ளிகேஷனையுமே அது க்ளோஸ் பண்ணிடும். எக்ஸாம்பிளுக்கு ப்ராடக்ட் ரிலேட்டடாக பண்ண கோடில் ஒரு சின்ன தப்பு இருந்தாலும் இது எல்லாமே ஒரே ப்ராஜெக்டில் இருக்கிறதுனால மொத்த அப்ளிகேஷனும் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி இருக்கிறதுனால என்ன பிரச்சனைனா, நீங்கள் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணாலும் மொத்த அப்ளிகேஷனையும் எல்லா சர்வீஸையும் டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் ப்ராடக்ட்டில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணாலும் யூசரையும் டெஸ்ட் பண்ணணும், நீங்கள் பேமெண்ட்டையும் டெஸ்ட் பண்ணணும், எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை தான் டைட்லி கப்புள்டு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொன்றை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ ஒன்று போனாலும் மொத்தமாக போயிடும். ஸோ இப்படி இருக்கிறதுனால என்ன பிரச்சனைனா, ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணனாலும் நிறைய டெஸ்ட் பண்ணி எல்லாம் வெரிஃபை பண்ணி ரிலீஸ் பண்ணுறதுக்கு லேட் ஆகும். ஸோ இதனால் டெவலப்மெண்ட் அண்ட் ரிலீஸ் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி, 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் ஒவ்வொரு புது அப்டேட்டே விடுற மாதிரி இருக்கும். பொறுமையாக ரிலீஸ் பண்ணால் என்ன ப்ராப்ளம், அதாவது பொறுமையாக அப்டேட்ஸ் விட்டால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். சாஃப்ட்வேர் வேர்ல்டை பொறுத்தவரை ஸ்பீடு ரொம்ப முக்கியம். ஒரு கம்பெனி எவ்வளோ குயிக்காக புது ஃபீச்சர்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்களோ அவங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக மார்க்கெட்டில் இருக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு அமேசான் புது ஃபீச்சர்ஸை ஃபாஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணுறான். பட் ஃப்ளிப்கார்ட்டும் சேம் ஃபீச்சர்ஸை கோடெல்லாம் பண்ணிட்டான், பட் டிலே பண்ணிட்டான்னா அவனால் காம்பீட் பண்ண முடியாது. அதனால் சாஃப்ட்வேர் வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஸ்பீடாக ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் முக்கியம். அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அண்ட் இது போக இன்னொரு சிக்கல் என்னென்னா, சப்போஸ் நீங்கள் ஒரு புதுசாக ஒரு ஃபீச்சர் கொண்டு வரீங்கன்னு நினைக்கிங்க. அதாவது ஏஐ ரிலேட்டடாக ஒரு ஃபீச்சர் கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வைங்க. ஏஐ ரிலேட்டட் ஸ்டஃப்லாம் பார்த்தீங்கன்னா பைத்தானில் தான் ஈஸியாக பண்ணலாம். பட் நம்ம அப்ளிகேஷன் தான் ஜாவாவில் பண்ணிருக்கோமே. ஸோ நம்ம வேறு டெக்னாலஜி ஆட் பண்ணுறதும் கஷ்டம். ஸோ இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது. ஸ்டில் பரவாயில்லப்பா, அப்ளிகேஷனை தான் டெப்ளாய் பண்ணிட்டோம், மக்கள் யூஸ் பண்ணுறாங்க, யூஸ் பண்ணட்டும்னு விட்டாச்சு. நம்ம அப்ளிகேஷன் ஃபேமஸ் ஆனதும் எல்லோரும் நம்ம அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறாங்க. அதாவது நிறைய பேர் யூஸ் பண்ணுறதுனால டிராஃபிக் அதிகமாகுது. டிராஃபிக் அதிகமான அப்ளிகேஷன் ஸ்லோவாகும். ஸோ அப்ளிகேஷன் ஸ்லோவாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்கேல் அப் பண்ணுறேன். அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு அப்ளிகேஷனாக இருந்துச்சு, அதை 2 இன்ஸ்டன்ஸாக மாற்றுறேன். ஸோ 2 இருக்கிறதுனால
ஸோ இப்போ இது வந்து 2 மடங்கு டிராஃபிக் வந்து ஹேண்டில் பண்ணும். இப்போ சூப்பராக ரன் ஆகுது. ஓகே, டிராஃபிக் இவ்வளோ அதிகமாக வருது, அப்படி மக்கள் என்னத்தை தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா அப்ளிகேஷனில் ப்ராடக்ட்ஸை மட்டும்தான் அதிகமாக பார்க்குறாங்க. மற்ற விஷயம் லைக் பேமெண்ட்டு, ஆர்டரு அதெல்லாம் அவ்வளோவா யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ இதில் பிரச்சனை என்னென்னா அவங்க வெறும் ப்ராடக்டை மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க, மற்ற எந்த விஷயமே யூஸ் பண்ணலாட்டியுமே நம்ம மொத்த அப்ளிகேஷனையும் தான் ஸ்கேல் பண்ணணும். ஸோ நம்ம இந்த ஆர்டரே யூஸ் பண்ணலாட்டியுமே அதுக்கும் நம்ம சர்வரில் வேஸ்ட்டாக ஸ்பேஸை கொடுத்து தான் ஆகணும். இதனால் சர்வர் காஸ்ட்டும் நமக்கு அதிகமாகும். அண்ட் இன்னும் அதிகமான மக்கள் ப்ராடக்ட்டை மட்டும் அதிகமாக பார்த்தாலும் நம்ம மொத்த அப்ளிகேஷனையும் தான் ஸ்கேல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது இந்த மோனோலித்திக் அப்ளிகேஷனில். இதுக்கு மேலேயும் பொறுக்க முடியாதுன்னு என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கு ஒரு தீர்வு கொண்டு வரணும். அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அப்ளிகேஷனை வந்து பெருசாக ஒரு சர்வீஸாக இருந்தால் தானே இவ்வளோ பிரச்சனை. அப்ளிகேஷனை பிஸ்னஸ் லாஜிக் ஏற்ற மாதிரி குட்டி குட்டியாக பிரிக்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு யூசர் ரிலேட்டடான கோட் எல்லாத்தையுமே தனியாக ஒரு ரெபாசிட்ரி, அதாவது தனியாக ஒரு ப்ராஜெக்டாக வச்சுக்கிறாங்க. ப்ராடக்ட் ரிலேட்டடான இருக்கிறதுலாம் ஒரு தனி ப்ராஜெக்டாக வைக்கிறாங்க. அப்புறம் பேமெண்ட்டு ஒரு தனி ப்ராஜெக்ட்டு, ஆர்டர் ஒரு தனி ப்ராஜெக்ட்டு. இப்படி மொத்தமாக பெருசாக இருந்த அப்ளிகேஷனை குட்டி குட்டி சர்வீஸாக பிரிக்கிறாங்க. இந்த குட்டி சர்வீஸை தான் மைக்ரோ சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த ஒவ்வொரு சர்வீஸுக்கும் பார்த்திங்கன்னா தனித்தனி டேட்டா பேஸும் கொடுத்துருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு யூசர் சர்வீஸுக்குன்னு தனி டேட்டா பேஸ் இருக்கும், அதில் யூசர் ரிலேட்டட் டேட்டா மட்டும்தான் வச்சுருப்பான். ஸோ இப்படி இருக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ்னா அவன் யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்க தேவையில்ல. அவன் யூசர் சர்வீஸ் வந்து இன்டிபெண்ட்டாக அவன் தனியாக அவனால் இயங்க முடியும். இதே மாதிரி ஒவ்வொரு சர்வீஸும் இன்டிபெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்படி இருக்கிறதுனால நமக்கு என்ன அட்வான்டேஜ்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், டிராஃபிக் அதிகமானதுனால நம்ம என்ன பண்ணோம், மொத்த அப்ளிகேஷனையுமே ஸ்கேல் பண்ணோம் கரெக்டாக. ஸோ இப்போ டிராஃபிக் அதிகமானால் நம்ம என்ன பண்ணுவோன்னா எந்த சர்வீஸுக்கு அதிக டிராஃபிக் வருது அப்படின்னு பார்ப்போம். ப்ராடக்ட்டுக்கு மட்டும்தான் அதிக டிராஃபிக் வருதா, அப்போ ப்ராடக்ட்டை மட்டும் ஸ்கேல் பண்ணுவோம், மிச்சம் இருக்கிறது எல்லாமே அப்படியே இருக்கும். ஸோ இப்போ நம்மள்ட்ட வந்து ஸ்கேல் பண்ணுறதுல வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. இப்போ திடீர்னு பிக் பில்லியன் டேஸ் வருதுன்னு வைங்க, மக்கள் அதிகமாக ஆர்டர் பண்ணுவாங்க, பே பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம அந்தந்த சர்வீஸை மட்டும் நம்ம ஸ்கேல் பண்ணலாம். ஸோ இதுதான் இதோட ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ். அண்ட் இந்த ஒவ்வொரு சர்வீஸ்க்கும் கோடு தனித்தனியாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன் கரெக்டாக. தனித்தனி ரெபாசிட்ரியாக இருக்கும், அதாவது புரிகிற மாதிரி சொல்லணும்னா தனித்தனி ஃபோல்டரில் தனித்தனி கோடு இருக்கும். இதனால் ஒரு ஃப்யூச்சரில் ஒரு டெவலப்பர் ஒருத்தவங்க புதுசாக வேலைக்கு வராங்க அப்படின்னா அவங்க எந்த சர்வீஸில் ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த சர்வீஸில் உள்ள கோடை மட்டும் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் போதும். ஸோ ஏதாச்சும் ஒரு ஃபீச்சர் ஆட் பண்ணாங்கன்னா மொத்த அப்ளிகேஷனை வந்து டெஸ்ட் பண்ணணும் அவசியம் இல்லை, அவங்க சேஞ்ச் பண்ண அந்த சர்வீஸை மட்டும் டெஸ்ட் பண்ணால் போதும். இதனால் குயிக்காக புது புது ஃபீச்சர்ஸ்லாம் ரிலீஸ் பண்ண முடியும். அண்டு முக்கியமாக நீங்கள் ஒரு புது டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அதாவது பைத்தானில் பில்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஒரு தனி ரெபாஸ்ட்டில் தனி ப்ராஜெக்டாகவே நீங்கள் க்ரியேட் பண்ணிடலாம். அதாவது ஒரு தனி மைக்ரோ சர்வீஸாக நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ மற்ற மைக்ரோ சர்வீஸ் எல்லாம் ஜாவாவில் இருக்கும், இவன் மட்டும் பைத்தானில் இருப்பான். ஸோ இப்படி இருக்கிறதுனால நம்ம எந்த டெக்னாலஜினாலும் அடாப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிரித்து அண்ட் ஒவ்வொரு மைக்ரோ சர்வீஸுக்கும் டேட்டா பேஸ் வச்சு இப்படி டிசைன் பண்ணுற டிசைனை தான் மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து மோனோலித்திக் அண்ட் மைக்ரோ சர்வீஸை பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா விதத்துலேயுமே மைக்ரோ சர்வீஸ் வந்து மோனோலித்திக்கை விட பெஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா விதத்துலேயும் இருக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன சர்க்கிள் இருக்குது. இப்போ மோனோலித்திக்கில் பார்த்தீங்கன்னா எல்லா அப்ளிகேஷனும் ஒரே ப்ராஜெக்டில் ஒரே குடும்பமாக இருப்பாங்க, கரெக்டாக கூட்டு குடும்பமாக இருப்பாங்க. ஸோ இவங்க ஒன்றா இருக்கிறதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈஸியாக பேசிக்கலாம், பிகாஸ் எல்லோரும் ஒன்றா இருக்கிறாங்க. பட் மைக்ரோ சர்வீஸ் எல்லாமே தனித்தனியாக இருக்கிறதுனால இவங்களுக்குள்ளே பேசிக்கணுன்னா நெட்வொர்க் மூலமாக தான் பேச முடியும். அதாவது ஏபிஐ கால்ஸ் இல்லைனா வேறு ஏதாச்சும் டெக்னாலஜி மூலமாக தான் அவங்களால பேசிக்க முடியும். ஸோ இதனால் மோனோலித்திக்கை கம்பேர் பண்ணும்போது மைக்ரோ சர்வீஸ் அப்ளிகேஷன்ஸ் வந்து லைட்டாக ஸ்லோவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டெக்னிக்கலாக சொல்லணுன்னா மைக்ரோ சர்வீஸில் வந்து லேட்டன்சி அதிகமாக இருக்கும் கம்பேரிங் டு மோனோலித்திக் அப்ளிகேஷன்ஸ். அண்ட் மைக்ரோ சர்வீஸ் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும், பட் மேனேஜ் பண்ணுறது வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ். ஏன்னா தனித்தனியாக குட்டி குட்டியாக நிறைய அப்ளிகேஷன் இருக்கிறதுனால தனித்தனியாக டெப்ளாய் பண்ணணும், தனித்தனியாக மானிட்டர் பண்ணணும், இது எல்லாமே கொஞ்சம் கஷ்டம். இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு தான் டாக்கரு, கியூபர்நெட்டிஸ் இந்த மாதிரி டெக்னாலஜிஸ்லாம் இருக்குது. நீங்கள் அது மூலமாக மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான் மக்களே, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து என்ன ஜென்ரல் டாபிக் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.